அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். கன்சி அட்லைக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைந்துள்ள ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவி ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ட் இருக்குது. ஏன்னா செக் போஸ்ட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் கோவில் இருக்குது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவாங்க. இப்போ மாசி மகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா மார்ச் 1, 2, 3 ஆகிய தினங்களில் ஒரு நாளைக்கு 100 வெஹிக்கிள் வீதம் அனுமதிக்கிறாங்க. ரொம்பவே ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக் போஸ்ட்டோடைய என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வன சோதனை சாவடி இருக்குது. இந்த வனத்துறை அதிகாரிகள் இங்கே முழுமையாக செக் பண்ணிப்பட்டு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. வனத்துறையோட அறிவிப்பு இதுதான். வனப்பகுதியில் தீ மூட்டக்கூடாது, வனப்பகுதியில் அத்துமீறி செல்லக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது புலிகள் காப்பகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல புலிகளுடைய சரணாலயமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த டைமில் நிறையா பார்த்திங்கன்னா மான்கள் தான் என்னுடைய கண்ணுக்கு பட்டுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து இதில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லாவே பார்த்தா தெரியும் மான்கள் கிடைச்சது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மான் மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லெவலில், அதாவது இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்க மாதிரி, கன்றுக்குட்டி அளவில் இருக்க மாதிரி கேளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிருகங்கள் இருக்குது. மானை விட இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இப்போ நான் அதை காட்டுறேன் பாருங்கள். ஒரே கூட்டமாக ரோடை கிராஸ் பண்ணி அந்தாண்ட போயிடுச்சு. நான் ரொம்ப ஜூம் பண்ணி தான் எடுத்தேன். இப்போ பார்க்கும் பாருங்கள். ஒரே நிமிஷம் அப்படியே மூவ் ஆகி பார்த்துட்டே இருக்கோம். கேடைன்னு சொல்கிறாங்க. அதாங்க பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். எல்லாமே ரொம்ப உயரமாக இருந்துச்சு. கொம்புகள் இல்லை, ஆனால் இதுவும் மான் வகையை சேர்ந்தது தான் அப்படின்னு காட்டுறாங்க. எல்லாமே எங்களை தான் பார்க்குது. அதனால் உங்களுக்கு காட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல இது எல்லாமே என்னையை தான் பார்த்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வியூ பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு திசையில் ஓடுறதுனால நானும் அதை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாக அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா யானையோடைய சாணம், அதாவது யானை போன பகுதி அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரிஞ்சது. சாணமெல்லாம் நிறையா அந்த இடத்துல இருந்தது. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தனித்தனியான மான்களை அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு பார்த்துட்டு தான் உங்களுக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை எடுத்து வந்தேன். அதே மாதிரி கோயில் பக்கத்தால் வரும்போது பார்த்திங்கன்னா மாயாறு அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கும். இந்த இடத்துல அந்த ஆற்றை தாண்டி தான் கோயிலுக்கு மேலே ஏறணும். இப்போ நான் காட்டுற பகுதி எல்லாமே அதுதான். ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குறைவாக இருந்துச்சு. இப்போ இந்த பார்த்துட்ருக்கிற இந்த டேமோடைய கட்டட பகுதி தான் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் அந்த காலத்தில் கட்டின டேமோடைய, அதாவது தண்ணி வரத்தோடைய இதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். இதுதான் ஆதி கருவண்ணராயர் கோயிலுடைய வெளித்தோற்றம். இந்த வெளித்தோற்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இங்கே எடுத்தோடனே பார்த்திங்கன்னா கருப்பராயன் தான் இருக்கிறாரு. கருப்பராயன் தான் உள்ளே இருக்கிற ஆதி கருவண்ணராயருக்கு காவல் தெய்வம். ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவிக்கு இவங்க இருவருக்குமே பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக விளங்குறாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உப்ளி நாயக்கர் சமூகம் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய குலதெய்வமாக எல்லாருமே வழிபட்டுருக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னிமார் சுவாமிகள். இந்த கன்னிமார் சுவாமிகள்லாம் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவி. அதாவது உள்ளே இருக்கிற விக்கிரகத்தை விட இங்கே இருக்கிற விக்கிரகம் தான் ரொம்ப பழமை வாய்ந்த விக்கிரம். இப்போ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குதிரையுடைய சின்னங்கள் குதிரையை பிடிச்சிட்ருக்க மாதிரி இங்கே இருக்கும். 2 குதிரைகள் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா எடுத்தோடனே கொடிமரம் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. கொடிமரம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வேல் சம்மந்தப்பட்டதும் இருக்குது. ஆலய மணிகள் இருக்குது. இதுக்கு இடதுபுறத்தில், அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா உற்சவ மூர்த்தியாக கருவண்ணராயரும் பொம்மாதேவியும் சேர்ந்து இருக்காங்க. உற்சவ மூர்த்திக்கு இங்கே தனியாக பார்த்திங்கன்னா பூஜை நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் உள்ள என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முழுமுதற் கடவுள் கணேசா விநாயகர் பெருமான் இருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு எதிர்ப்புறமாக பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மது மாமிசம் சாப்பிட்டவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, குளித்த பின் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற கருவண்ணராயர் பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் சாமியோடைய சேர்ந்தவர்கள்னால பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்கணும். இதை தான் உங்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கு இந்த போர்டுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா முருகர் இருக்கார். முருகப்பெருமானை நீங்கள் மறுபடியும் காட்டியிருப்பேன். ஏன்னா வேல் உயரத்துலேயே அவரும் இருக்கிறாரு. அதனால் வேலை காட்டுறதுக்காக கீழே இருந்து நான் வீடியோ எடுத்தேன். இப்போ ஆதி கருவண்ணராயர் பொம்மாதேவிக்கு மகா மங்கள ஆர்த்தி, அதாவது தீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது.
மக்களுடைய கூட்டங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன் நான். பயங்கர கூட்டம் இருந்தது. நான் இருந்தாலும் வந்து வெளியில் நின்று நான் வீடியோ எடுத்தேன். அதனால தான் உங்களுக்கு அதை போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். கருவணராயர் பொம்மாதேவிக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பராயர் வெளியில் இருக்கார். காவல் தெய்வமாக வெளியே நிற்கிறாங்க. இவருடைய கருவணராயர் பொம்மாதேவியுடைய கோபுரத்துக்கு இடது பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தியோடைய இரட்டை நந்தியோடைய சேர்ந்த சிவபெருமான் இங்கே காட்சி கொடுத்துட்ருக்காரு. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்குறீங்க. சிவபெருமானுக்கு முன்னாடி நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் முடிஞ்சது. அதனால் அந்த பூஜையோடு அப்படியே வச்சுருக்காங்க. இது நம்ம கருவணராயர் கோயிலுடைய வெளிப்புற தோற்றம். இந்த தோட்டத்தில் இங்கே வந்து மாசி மகம்ங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1, 2, 3 இந்த 3 நாட்களில் மாசி மகம் நடக்கிறதுனால நம்ம அன்னதான பிரசாத குழு, அதாவது உப்ளி நாயக்கர் மக்கள் சமூகம் சேர்ந்த நம்ம அன்னதான குழு வந்து அன்னதான பிரசாதம் பண்ணியிருந்தாங்க. கருவணராயர் பொம்மாதேவி சத்தியமங்கல புலிகள் காப்பகம் வனத்துறையோடைய அதிகாரிகளுடைய அனுமதியோடு இந்த வருஷம் மாசி மக திருவிழா மிகவும் திருப்தியாக முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நாம் அடுத்த முறையும் கண்டிப்பாக எப்போ நான் போனாலும் நம்மளுடைய சேனலில் இருக்கிறவங்களுக்காக நம்ம சொந்தங்களுக்காக கண்டிப்பாக நான் மறுபடியும் வீடியோ எடுத்து நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.